முஞ்சா அப்படின்றது அது வந்து பார்க்கறதுக்கு குட்டி சாத்தான் கிடையாது. குட்டி சாத்தான் நல்லாவே இருக்கும். இது வந்து ரொம்ப அகோரமா இருக்கும். அதாவது வழுக்கத்தலையா இருக்கும். அதாவது முடி ரவுண்டா இருக்கும், முட்டை மாதிரி முகம், நல்ல உருண்டை கண்கள், பல்லுலாம் இதுவாக இருக்கும், சதெல்லாம் கிழிஞ்சு தொங்கும், புழு கண்ணில் நெளியும். தீய சக்திகளால தான் வியாதி எல்லாமே கர்மான்னு நம்ம சொல்றோம். கேன்சர் வந்தா என்ன சொல்றோம்? கர்மா. இதயத்தில் டயாலிசிஸ் வந்தனா கர்மா. போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும், இதயம் போயிடுச்சு. குடிக்கிறவனுக்கு தான் டயாலிசிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குடிக்காதவங்க எவ்வளோ பேர் டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்காங்க. கரெக்டாக இருக்காங்க. எல்லா சக்திகளையும் நம்மளால எடுக்க முடியும்னா தசமகா காளி வித்யா. தசமகா காளியை கும்பிடுறோம். அதனால வந்து எல்லாமே அதுதான் சொல்லுவேன். காளியை விட ஒரு பெரிய தெய்வம், சிறந்த தெய்வம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காளி கிட்ட தான் எல்லா சக்திகளும் அடங்கி இருக்கு, சிவபெருமான் உள்பட. எனக்கு ஒரு கேள்வி, இப்போ பயப்படும் அப்படின்றப்ப இப்போ காளி இருக்காங்க, ஹனுமன், இவங்க 2 பேருக்கும் தான் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம நார்மலாகவே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேய் இருக்கப்ப சிவன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போகிறப்ப அந்த பேயோ இல்லை எதுவுமே வந்து பேய் பிடிச்சிருக்கவங்கள பாதிக்கவே மாட்டேங்குது, வெளியே தெரியவே மாட்டேங்குது. ஆனால் அதே நபர்களை தர்காவுக்கு கூட்டு போனாலோ இல்லை கருப்புசாமி கோயிலுக்கு கூட்டு போனாலோ பயப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாகவும் சரி, புது நிறைய விஷயங்கள் மாந்திரீகம் ரிலேட்டடாகவும் பேய்கள் ரிலேட்டடாகவும் ஜின்கள் ரிலேட்டடாகவும் ஒவ்வொரு டைமுமே ஒரு புதிய தகவலை கொடுத்துட்டு இருக்க டாக்டர் VP ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் குருஜி, எப்படி இருக்கீங்க? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு வட்டமும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு மாந்திரீகம் சம்பந்தமாக, அமானுஷ்யம் சம்பந்தமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வட்டம் என்ன விஷயம் மக்களுக்காக கொடுக்க போகிறீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய தீய சக்திகள், எப்படி நல்ல சக்திகள், கோயில் தெய்வங்கள், எல்லா தெய்வங்களும் இருக்க மாதிரி மக்கள் வந்து ஒரு நாளும் ஒரு புதுவிதமான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க. அது அவங்களுக்கு காரணம் தெரியல. என்கிட்ட வரும்போது சாமி இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மதுவில் அடிமை, கஞ்சா, இந்த மாதிரி ஒரு போதையில் போகிறாங்க. ஒரு சிலவங்க வந்து பெண்கள்லாம் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு தீய சக்திகளில் வந்து ஆட்கொள்கிறாங்க. ஏதோ என்னை வந்து ஒரு ரேப் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது, காலையில் ஏஞ்சோடனே எனக்கு கை காலெல்லாம் கிழிச்சிருக்கு, ஒரு மாதிரி இதெல்லாம். இது பேய் பிடிச்சவங்க பேய் தான் சொல்றாங்க. நம்ம எல்லாம் அப்படிதானே சொல்லுவோம். பேய் பிடிச்சிருக்கும், பிசாசு, இந்த மாதிரி ஏதோ பண்ணு, சாமியாட்ட கூட்டிட்டு போயிட்டு மந்திரிக்கிறது, திருப்பி வந்தா திருப்பி அந்த இதுக்கு வர்றது. இதுக்கு வந்து நார்த் இந்தியாலையும் சரி இங்கேயும் சரி நிறைய தீய சக்திகள் இருக்கு. அது ஏகப்பட்டது இருக்குமா. அது ஒரு இதுல வந்து முஞ்சா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பேய். சரி, இந்த பேர்ல ஒரு படம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். 2024ல ஒரு படம் வந்திருக்கு. ஆமா, ஹாட்ஸ்டார்ல இருக்கு, ஹாட்ஸ்டார்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த முஞ்சா அப்படின்றது அது வந்து பார்க்கறதுக்கு குட்டி சாத்தான் கிடையாது. குட்டி சாத்தான் நல்லாவே இருக்கும். இது வந்து ரொம்ப அகோரமா இருக்கும். அதாவது வழுக்கத்தலையா இருக்கும், அதாவது முடி ரவுண்டா இருக்கும், முட்டை மாதிரி முகம், நல்ல உருண்டை கண்கள், பல்லுலாம் இதுவாக இருக்கும், சதெல்லாம் கிழிஞ்சு தொங்கும், புழு கண்ணில் நெளியும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக இருக்கும். கை கால்லாம் குச்சி மாதிரி. ஆனால் அது வந்து குள்ளமாக, அது வந்து சத்தீஸ்கர்லாம் இதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. நார்த் இந்தியாவில் குஜராத்து, சத்தீஸ்கர், இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றி கதைகள் இருக்குது. என்னன்னா இந்த முஞ்சா வந்து கழுவான்னு அங்கே வந்து சொல்லுவாங்க. கழுவான்றது ஒரு குழந்தை பேய். அது அந்த கழுவான் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட மாட்டோம். இது வந்து என்னன்னா நார்த் இந்தியாவில் இந்த முஞ்சால, அதனால தான் அந்த நார்த் இந்தியா அந்த முஞ்சாவை வச்சு ஒரு படமாவே எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம இங்க எப்படி எடுக்கிறோமோ, ஒரு இங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பேய்களை வச்சு காஞ்சனா அங்க வந்து முஞ்சா வச்சு அது ஒன்று எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த முஞ்சாவுடைய வேலை என்னன்னா, இது குறிப்பா வந்து இது வந்து எப்படியும் யாருக்குமே ஒரு அடங்காத சக்தி. இதை யாராலையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இந்த ஒரு சக்தியை ஒரு நல்ல ஒரு தாந்திரிகர்கள், அதாவது பெரிய ஒரு 80 வயசு 90 வயசு அதில் ஒரு அனுபவம் உள்ளவங்களால மட்டும்தான் இந்த முஞ்சாவை வந்து ஏவல் பண்ண முடியும், முஞ்சாவை வந்து அடக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மோசமானது. இதை பற்றி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்லுவேன், இது வந்து முஞ்சா உங்களுக்கு தெரியாது. அப்போ அதனுடைய பூஜை முறைகள் எல்லாம் அதை வந்து பண்ணி அதுக்குன்னு ஒரு சில தூபங்கள்லாம் இட்டுட்டு அந்த முஞ்சாவை நம்ம வந்து எடுக்கலாம்.
சொல்றது புரியுதா? புரியுது இந்த முஞ்சாவுடைய பவர் என்னன்னா இதுல வந்து போக் முஞ்சா, அதாவது 2 விதமான முஞ்சா இருக்குது. நல்ல முஞ்சா, ஒரு நல்ல உணவு வந்து தாமச உணவு. நல்லதுன்னா அதுக்கு லட்டு இதெல்லாம் வச்சு படைச்சி வழிபாடு பண்ற தாந்திரிகளும் இருக்காங்க. மது மாமிசம் தான் வந்து பண்றவங்களும் அதை வழிபாடு பண்ணி செய்வினை வைக்கிறவங்களும் ஏவல் விடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த முஞ்சா வந்து முதல்ல என்ன, அது ஒரு காம உணர்ச்சி உள்ள ஒரு பேய். இது பெண்களை தான் தாக்கும். பெண்கள் தான் முக்காவாசி பாதிக்கப்படுவாங்க, ஆண்கள் கிடையாது. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க இந்த மாதிரி கை கால்லாம் கீச்சி இருக்கும் அப்படின்ட்டு. இது முஞ்சாதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது சில வழிமுறைகள்? அதுதான்மா, அவங்க வந்து அது தெரியும், அவங்களுக்கு துர்நாற்றம் அடிக்கும். அப்போ அவங்க நல்லா குளிச்சுட்டு இதுவாக இருந்தாலும் அவங்களோட கனவுல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி யாரோ என்னை ரேப் பண்ண மாதிரி, உடலுறவு பண்ண மாதிரி இருந்தது, அது ஒரு தீய சக்தி. பட் அவங்க மோந்து பார்க்கும்போது கையில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ எங்களை மாதிரி ஆளுன்னு தெரியும், அந்த ஸ்மெல் அது நுழைஞ்சோன்னு தெரியும். இந்த முஞ்சாவால் தான் இந்த விஷயங்கள் சிம்டம்ஸ்லாம், கீரல்லாம் இருக்கும். கீரல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். அடுத்தது இந்த முஞ்சா இன்னொரு வேலையும் பண்ணும். இது ஏவல் பண்ணிட்டு ஒருத்தவங்கள விட்டனா அவங்கள்ட்ட போய் இதயத்தில் போய் வேகமாக அடிக்கும். அடித்து அவங்கள ஹார்ட் அட்டாக் வர வச்சிடும். நல்லா இருக்கும் அவங்கள கூட. ஏவல் இது ஒரு குடும்பத்தையே முஞ்சா கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நரக வேதனை தான். அந்த முஞ்சாவை எந்த மந்திரவாதிகளாலையும் கிளியர் பண்ண முடியாது. அப்ப எப்படிதான் அதுல இருந்து வெளியே வரும்? நார்த் இந்தியால அகோரிகள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்கம்மா. அந்த அகோரிகள் வந்து அதுவும் அவங்களால அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த முஞ்சா வந்து எந்த அளவுக்கு ஒரு தீய சக்தின்னா அதுக்கு வந்து தெரியும் நம்மளை ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண வராங்க, நம்மளை வந்து அவங்க பிடிக்க வராங்கன்ட்டு அந்த அகோரிங்களுக்கு ஒரு சில வேலைகள் அங்கே அது உடனே போக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு எப்படி தடுத்து நிற்க முடியுமோ. இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போகிறோன்னு வச்சிங்களா, ஒரு சொல்லிடுவேன் இது சரியான செய்வினை, இது ஏற்கனவே ஒரு 3-4 பேர் தோத்துட்டாங்க, க்யூர் ஆகலை, இப்போ நம்ம இதுக்கு ஒரு சில விஷயங்கள் எடுக்கணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில சக்திகள் இப்போ நம்ம சாமிகிட்ட உத்தரவு கேட்போம், இதை எடுக்கலாமா. ஏமா அவங்க வந்து எடுக்கிறாங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க, 2 விதமாக இருக்காங்க மக்களில். இவங்க வந்து பணத்தை எவ்வளோ நாளும் கொடுக்குறேன், நான் வந்து எனக்கு பிரச்சனை சரி பண்ணுவேன். அப்புறம் இன்னொருத்தவங்க நம்ம எது செய்ய மாட்டேட்டாலும் நீங்கள் உங்கள் சக்தியெலாம் உங்களுக்கு கிடையாது, நம்மளை உசுப்பேத்த பார்ப்பாங்க. நான் சொல்றது புரியுது. அப்ப நீ என்ன பண்ணுவ, பணத்தை இல்லாட்டாலும் நம்மளோட சக்தியை நிரூபிக்கிறது. இதுல போய் நிறைய பேர் மாற்றி அழிஞ்சவெல்லாம் இருக்கிறான். இந்த ஒரு அது நம்மளோட தகுதி என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்ப கூடமா நான் இது வந்து ரிசர்ச்னு இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன்னா நம்மளுக்கு இதுதான் தொழில். இதை நம்ம தொழில், இதை நம்ம மற்றவங்கள்ட்ட வராங்கன்னா அவங்க நல்லது செய்யறதுக்கும் நல்லது காப்பாத்துறதுக்கு நம்மள்ட்ட வராங்க. இல்லை நம்ம ஏமா எப்பயுமே நான் வந்து ஒரு விஷயம் வருதுன்னா இன்னைக்கும் நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்ப்போம், ஜுரம் அடிச்சதுன்னா எடுத்துக்கிட்டு பாடம் அடிக்க போவாங்க. ஏன் டாக்டர் தான் இருக்கிறாரு, டாக்டர்கிட்ட போகும்போது ஏன் பாடம் அடிக்க போறாங்கன்னா, அட போய் டாக்டர்கிட்டலாம் போய் ஊசி போட்டதுக்கு ஒரு 5 ரூபா விபூதியை போட்டாருன்னா சரியாயிடுவாங்க. உண்மை அதுதான். நான் சொல்றது புரியுதம்மா. இந்த தீய சக்திகளால தான் வியாதி எல்லாமே கர்மான்னு நம்ம சொல்றோம். கேன்சர் வந்தா என்ன சொல்றோம், கர்மா. இதயத்தில் டயாலிசிஸ் வந்துன்னா கர்மா. போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும், இதயம் போயிடுச்சு. குடிக்கிறவனுக்கு தான் டயாலிசிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, குடிக்காதவங்க எவ்வளவு பேர் டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்காங்க. உண்மைதானம்மா. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா சொல்லுவாங்க கர்மா, அவனோட போன ஜென்மத்தில் நீ இப்படி பண்ணிருக்க அப்படி பண்ண. அதெல்லாம் கிடையாது. அவங்க இந்த ஜென்மத்திலே அவங்க வாழ்ந்த விதம், வளர்ந்த விதம், செய்யற தான தர்மங்கள் மூலியமா தப்பிக்கலாம். அதே கெடுதல் பண்ணிக்கிட்டு ஐயோ நம்ம பண்றது யாருக்கும் தெரியாது, நம்ம ஸ்மார்ட்டா பண்ற தப்புலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க தெரியுங்களா. அவங்க எப்படி எது பண்றாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு மேல ஒருத்தர் சக்தி இருக்குல்ல, அது பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். அவனை எவ்வளோ நாள் ஆடு, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை கடந்தவனே அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவன் சரி நான் ஒரு கெடுதலே பண்ணிட்டு இருக்கிறவன் என்னை வந்து காப்பாற்றுங்கன்றான். இப்போ வந்து நீங்கள் காசு நீங்கள் என்ன 10 எவ்வளோ வேணாலும் நான் தரேன், நீங்கள் 5 ரூபா கேட்கலாம் 10 ரூபா தரேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னும் போது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடக்கூடாது. அங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க அவனுடைய பிடிச்ச வேலைக்கு அவனுடைய எதிரி ஏதாவது இந்த மாதிரி முஞ்சா மாதிரி ஏதாவது கவிஷ பீர் மசான் மாதிரி ஏதாவது ஒரு தெய்வங்களை வந்து ஏவல் விட்டுருவோம். ஒரு இதை வந்து ஏவல் விட்டுருவோம், தீய சக்தியை. தெய்வம் கிடையாது, தீய சக்தி. இது வந்து தெய்வத்தையே கட்டுப்படாது. இந்த முஞ்சான்றது தெய்வத்துக்கே கட்டுப்படாது, பெரிய சக்தி. அதுதான் சொல்றேன். அது வந்து மனிதனை விட, ஆனா அது வந்து சின்ன குட்டி சாத்தான் மாதிரி சொல்லுவாங்க, ஆனா அது அப்படி கிடையாது. மனிதனோட உயரமாவே இருக்கும். முஞ்சா மனிதனோட உயரமாவே இருக்கும். நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அதை பத்தி நிறைய வீடியோ ஸ்டோரிஸ்லாம் மோஸ்ட்லி ஹிந்தியில தான் இருக்கும். ஏன்னா அது அவங்களதான் அந்த பக்கம் பாதிக்கும். இப்ப இது தமிழ்நாட்டிலையும் பாதிக்குன்னா முக்காவாசி வட இந்தியர்கள் இங்க வந்துடுறாங்க.
நான் திருப்பூர்லேயே 2 கேஸ் பார்த்தேன் இந்த மாதிரி. ஓகே. அந்த பெண்கள் கேஸ் சொல்லும்போதே நான் சொல்லிட்டேன், இது முஞ்சாவாக தான் இருக்கணும், அதுக்குரிய மந்திரம் அதுக்குரிய பொருள் இதெல்லாம் வச்சு நம்ம செய்யுங்கன்னும் போது கரெக்டாக அது கிளியர் ஆகுது. அவங்களுக்கு கட்டுப்படுத்தலாம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். முஞ்சாவை கட்டுப்படுத்துறவங்க 2 ஒரு உபாசகர்கள் தான். ஓகே. ஒன்று காளி உபாசகர், அவரால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அடுத்தது ஹனுமன். ஹனுமன் நார்த் இந்தியாவில் ஹனுமன் உபாசகர், ஆஞ்சநேய உபாசகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களால இதை கட்டுப்படுத்த முடியும் முஞ்சாவை. ஓகே. ஆனால் அவங்களையும் ஒரு உண்டுல்லன் பண்ணும், முஞ்சா வந்து கண்டிப்பாக உண்டுல்லன் பண்ணும். அதை எடுத்துகிட்டு வரலாம். அதை சொல்லணும், அது குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம அந்த முஞ்சாவை கண்ட்ரோலில் கொண்டு வரல. எந்த ஒரு சக்தியும் நம்ம அதே மாதிரி சொல்லுவோம், 4 நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம அதை வசியப்படுத்தவும் முடியும், அதை எடுக்கவும் முடியும். இப்ப நான் ஏன் இந்த முஞ்சா பத்தி சொல்றேன்னா, இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படும் போது யாருடைய இதுவும் இல்லாம தன்னுடைய உடம்பு சோர்ந்து போறது, உடல் வலி, அந்த இடத்துல வலின்னும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கேமரா வச்சே பார்த்தாங்க, ஏதோ வருதுன்னா. ஆனா அந்த பெண்ணுடைய அந்த ரூம்ல ஒரு அமானுஷ்யம் வந்து வர மாதிரி தான் இருக்குதே தவிர கேமரால தெரியாது. ஓகே. இது முஞ்சா பாதிப்பு தான். ஓகே. நான் அப்படியே ஒரு படமா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு ஒரு படத்தையே கிரியேட் பண்ணிட்டேன். கண்டிப்பாமா இருக்கு, நிறைய இருக்கு. நான் அடுத்த தடவை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 30 விதமான, இந்தியாவில் மட்டும் 30 விதமான தீய சக்திகள் இருக்கு. அது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குதுன்னே நான் சொல்றேன். ஏன்னா அந்தந்த ஸ்டேட்லயும் இருக்குது. நம்ம இங்க வந்து கொல்லிவாய் பிசாசு ஏகப்பட்டதை சொல்லுவோம், மாடங்க, இந்த மாடன்னு சொல்லுவோம், நொண்டி மாடம், இதெல்லாம் தெய்வமும் இருக்குது, இதுல தீய சக்திகளும் இருக்குது. நம்ம இதுல என்ன சொல்லுவாங்க, குளிகான்னு சொல்லுவோம். காந்தாரா கர்நாடகாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து என்ன சொல்லுவோம், குளிகான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும், மங்களூர் ஸ்டேட்டில் குளிகான்னுவாங்க. இடுக்கி மாவட்டத்தில் ஒரு இது, கேரளாவில் குட்டி சாத்தான், அது தவிர்த்து வேற விஷயங்கள் நிறையா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தீய சக்திகள் இருக்கு. ஓகே. இதில் முஞ்சா வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. அதனாலதான் அந்த முஞ்சா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம். அது வந்து அந்த இப்ப முஞ்சான்னு நான் சொல்றதால உங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த பாதிப்பு எல்லாருக்கும் நடக்குது இல்ல? ஆமா இருக்கும். மேபி கல்யாணம் ஆன பெண்களுக்கும் சரி, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சரி, திருமணமே ஆக விடாது. சொல்ல போனா முஞ்சா அதுக்கு ஒருத்தவங்களை, ஒரு பெண்ணை பிடிச்சு போச்சுன்னு சொல்லிருச்சுன்னா, அந்த பெண்ணு கூட உடலுக்குள்ள ஆரம்பிச்சு அவங்கள ஆட்கொள்ள ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த பெண்ணுக்கு தேவையானதெல்லாம் செய்யும். இந்த முஞ்சா வச்சு இன்னொன்னு செய்வாங்க மாந்திரிகர்கள். புதையலை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க, பணக்கட்டுகளை மாத்துவாங்க. பணக்கட்டுகள் ஒருத்தவங்க வீட்டுல இருந்ததுன்னா, ஒரு பீரோல ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல இருந்ததுன்னா, அங்கிருந்து ஒரு 50 கட்டு எடுத்துட்டு வந்து இவர் வசியம் பண்றவங்களுக்கு வச்சிடும். இதைத்தான் முக்காவாசி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குரிய வேலைகளை கொடுத்து விட்டு, அப்படி இல்லைன்னா இவங்களே அது சாவடிச்சுட்டு போயிடும். அதுதான் முஞ்சாவை தொடறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அதுதான் புதையல் எடுக்கக்கூடியதுல அது முக்கியமானது. ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வராங்கன்னா நீங்க என்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை? பரிகாரம் இருக்குமா, நிறைய இருக்கு. முஞ்சா வந்து அதான் சொல்றேன், நிறைய. நான் காளி உபாசகர்ன்றதால எல்லா தெய்வங்களையும் எல்லா சக்திகளையும் நம்மளால எடுக்க முடியும். நான் தசமகா காளி வித்யா. தசமகா காளியை கும்பிடுறோம். அதனால வந்து எல்லாமே அதுதான் சொல்லுவேன், காளியை விட ஒரு பெரிய தெய்வம், சிறந்த தெய்வம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காளி கிட்ட தான் எல்லா சக்திகளும் அடங்கி இருக்கு, சிவபெருமான் உள்பட. நான் சொல்றது புரியுதாப்பா? ஏன் சொல்றேன்னா, சிவபெருமானுக்கு தெரியும் தன்னோட மனைவி தான் பெரிய இந்த உலகத்துல. காளி கருப்பு தான் அந்த உலகத்திலே பெருசு. சொல்றது புரியுதாமா? கருப்பு தான் பெருசு, கருப்பு தான் பவர்ஃபுல்லான ஒரு நிறமும் கூட. அதுதான் காளி, அதுதான் புகை. நான் சொல்றது புரியுதாமா? புரியுது. இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சிவப்பு கலரையும் வெள்ளை கலரையும் சேருங்க பெயிண்ட்ல, என்ன கலர் கிடைக்கும் உங்களுக்கு? பிங்க் கலர் கிடைக்கும் நினைக்கிறேன். பிங்க் கலர் கிடைக்கும். சரி, எல்லோவையும் ரெட்டையும் சேருங்க. எல்லோவையும் ரெட்டையும் சேர்த்தா பர்பிள் சம்திங் ஏதோ ஒரு. கிரீனையும் ஒயிட்டையும் சேர்த்தனா கிளிப்பச்சை கலர் கிடைக்கும். ஆமா. கருப்பு கூட எந்த கலரையும் சேருங்க, என்ன கலர் ஃபர்ஸ்ட் தெரியும்? கருப்பு தான் கிடைக்கும். கருப்பு கூட என்ன சேர்த்தாலும் மேக்ஸிமம் கருப்பு தான். சிவப்பு கருப்பு கூட சேர்த்தனா கருப்பு தான் தெரியும், சிவப்பு மறைஞ்சிரும். ஆமா. வெள்ளைய சேர்த்தா அதாவது கிரே கலர்ல கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு துளி பட்டுச்சுன்னா கருப்பாயிடும். ஆமா. அப்ப எந்த கலரையும் சேர்த்தாலும் கருப்பு தான் வரும், கண்ணுக்கு தெரியறது. அதுதான் கருப்பு காளி. ஓகே. சக்தி உள்ளது அதுதான். கருங்குட்டி சாத்தாலும் குட்டி சாத்தான்ல கருங்குட்டி தான் சக்தி. சாதாரண குட்டி சாத்தான்ல 390 குட்டி சாத்தான் இருக்கு. மொத்தம் 400 குட்டி சாத்தான் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். 390ல முக்கியமானது 3 குட்டி பவர்ஃபுல். விஷ்ணு மாயா, கருங்குட்டி சாத்தான், அகோர குட்டி சாத்தான், ஹரிக்குட்டி சாத்தான். இந்த விஷ்ணு மாயால இருந்து வர்றதுதான் இந்த 3 குட்டியும். ஓகே. ஸோ இது நம்ம தனியா நான் உங்களுக்கு சொல்றேன், கருங்குட்டி பத்தி நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி அந்த கருப்புல வந்து காளி பவர்ஃபுல்ன்றதால இந்த தீய சக்திகளும் கருப்பாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். அப்போ அந்த காளியோட அதை ஈஸியாக அடங்கிடும். ஹனுமன் அதுல இருந்து தனி வரம் பெற்றவர், அவர் சிரஞ்சீவி.
ஸோ அவருடைய அம்மா பவர்ஃபுல்லான தெய்வம் அஞ்சனா தேவி. அவருக்கு ஒரு சக்தி இருக்கு, அவரு கண்ட்ரோல்ல கொண்டுன்னு வருவார், தீய சக்திகளை கண்ட்ரோல். அதனால தான் இந்த முஞ்சா வந்து இவங்க 2 பேரை பார்த்தா பயப்படும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இப்போ பயப்படும் அப்படின்றப்ப இப்போ காளி இருக்காங்க, ஹனுமன், இவங்க 2 பேருக்கும் தான் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம நார்மலாகவே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பேய் இருக்கப்ப சிவன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போகிறப்ப அந்த பேயோ இல்லை எதுவுமே வந்து பேய் பிடிச்சிருக்கவங்கள பாதிக்கவே மாட்டேங்குது, வெளியே தெரியவே மாட்டேங்குது. ஆனால் அதே நபர்களை தர்காவுக்கு கூட்டு போனாலோ இல்லை கருப்புசாமி கோயிலுக்கு கூட்டு போனாலோ பயப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எப்படியும் புரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு, பேயில இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி அதை முஞ்சாவா கூட வச்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து நீங்க சொன்னீங்க காளிக்கும் பயப்படுவாங்க, ஹனுமனுக்கும் பயப்படுவாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா கோயில்லையுமே ஒரு தெய்வீக சக்தி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி முஞ்சாவோ இல்லை பேய்களோ இல்லை ஆவிகளால் பாதிக்கப்பட்ட நபர்களை இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ இல்லை வந்து ஹனுமார் கோயிலுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் அங்கே வந்து அந்த பாதிப்பு வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதுவே கருப்பசாமி கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம் இல்லை வந்து தர்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆத்மா வந்து பேசுகிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு கேட்குறேன். அதுதான் அங்கே ஒரு இதை விட பெரிய சக்தி அப்ப அங்க இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, காளி இப்ப நீங்க தர்கான்னு சொல்றீங்க, எல்லா தர்காலையும் ஒரு ஜின் இருக்கும். ஓ, தூய ஜின்கள். தர்கா வந்து சாதாரண விஷயம் இல்ல. தர்கா ஒருத்தவங்க எங்கெங்கயோ போயிட்டு சரியாதவங்க தர்கா போவாங்க. ஹிந்து, நானே நிறைய தர்கா போவேன். ஜின்கள் உபாசனை பண்றதால ஜின்கள் கிட்டத்தால நான் தர்கா போவேன். எனக்கு அந்த தர்கா ஜின்கள் மேல என்னுடைய இது இருக்கு. ஏன்னா ஜின்கள் வந்து சிவபெருமானுக்கும் கண்ட்ரோல் பண்ணும், முகமது நபிக்கும் கண்ட்ரோல் பண்ணும், எல்லாருக்குமே கண்ட்ரோல் ஆகும், எல்லாரையும் வணங்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஆசையா இருக்கிறது அந்த தர்கால தான். அதனால தான் ஒரு சில தர்காக்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்று இருக்கிறது. ஏன்னா அங்கே ஜின் இருக்கும். அந்த ஜின்கள் வந்து அந்த அவங்களை ஆசீர்வாதம் பண்ணும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல சித்தர்கள் எங்கங்கிற பழனியில் யார் இருக்கார்? போகர் இருக்கார். அப்போ பழனியில் போய் நம்ம முருகரையும், அந்த போகர் தான் பழனிக்கு முருகரையே உருவாக்குனவர் நவபாஷணத்தால். அப்போ அவருடைய சக்தியும் அங்கே கிடைக்குது நம்மளுக்கு, ஒரு போகருடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்குது. கரெக்டாக இல்லையாம்மா? கரெக்ட். கமலமுனி வந்து நம்ம திருவாரூர்ல இருக்காரு, திருவாரூர் பெரிய கோயில் ஆரூர்ல இருக்காரு. இப்ப நம்ம திருப்பதியில அவ்வளோ பிரபலமா இருக்கிற சித்தர் யாரு நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா? கொங்கணவர். எனக்கு தெரியாது. கொங்கணவர் வந்து பயங்கர சக்தி. கொங்கணவர் தான் வந்து அங்க இருக்கிறார். அவருடைய இதுல திருப்பதி ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோயில்லையும் ஒரு சித்தர்கள். அந்த மாதிரி தான் தர்கால ஒரு தர்காலையும் ஒரு ஜின்கள் இருந்து, நல்ல ஜின்கள். தீய ஜின்கள் பொதுவா போகாது தர்காக்கு, நல்ல ஜின்கள் மட்டும்தான் அங்க இருக்கும். அப்ப அந்த நம்ம போகும்போது நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. இதுதான்மா, இதுதான். அப்ப அந்த ஜின்கள் இப்ப இந்த முருகர்கிட்ட போறாங்கன்னா முருகர் சக்தி இல்லாதவங்க, இவங்க 2 பேரோட சக்தி இல்லாதவங்க கிடையாது, எல்லா தெய்வங்களும் சக்தி வாய்ந்தது. அதுல ஸ்பெஷல்னு தான் நான் சொல்றது. சிவபெருமான சிவன் பெருமானுக்கு கீழே எதுவுமே இல்லைன்னு சொல்றோம். ஆனா அதுல இவங்களுக்குன்னு ஒரு இலாக்கான் இருக்குல்ல, சொல்றது புரியுதாம்மா? இவங்கள்ட்ட இங்க போனாதானே இது கிடைக்கும்ன்ற மாதிரி ஆளினால் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக ஒரு எப்படின்னா பேய் ஆத்மா இதனால தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு இப்படி தான் ஒரு பாதிப்பு இருக்கும், அதை இப்படி தான் விரட்டணும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு தீய சக்தியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க முஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். ரொம்ப நன்றி குருஜி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.